வணக்கம். நம்ம ஒற்றுமைக்காக நிறைய கதை சொல்லியிருக்கோம். நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஆனால் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஒற்றுமைக்காக பேசி 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 தான் ஆகணும். பேசினா கூட இன்னும் வர்றவங்க கூட இன்னும் பேசணும். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு கருத்து மோதல்கள் நிறையா இருக்குது. இதை நான் உங்களுக்கு ஒரு மகாபாரதத்துலேயும் ஒரு கதை இருக்குது. அந்த கதையை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ தான் நான் ஏன் இதை இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேங்கிறது தெரியும். அதாவது பாண்டவர்கள் வனவாசம் முடித்து வந்துட்டாங்க. 13 வருஷம் முடிஞ்சு வந்துருச்சு. 13 வருஷம் கழித்து வந்த அப்புறம் ஒரு நாட்டை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க போயிருக்கிறாங்க. அந்த தண்டனையெல்லாம் முடிஞ்சு வந்துட்டாங்க. பெரியப்பாட்ட கேட்குறாங்க, பெரியப்பா நாங்கள் வந்தாச்சு, எங்களுடைய நாடை கொடுங்க அப்படின்னு. திருதராஷ்டிரனுடைய பையன் துரியோதனன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். சொன்ன போது அங்கே சபையில் இருந்த பீஷ்மராக இருக்கட்டும், துரோணாச்சாரியாராக இருக்கட்டும், கிருபாச்சாரியாராகட்டும், விதுரராகட்டும் எல்லாரும் சத்தம் போடுறாங்க. சமாதானம் ஒன்று தான்ப்பா வழி, எல்லாரும் பொறுத்து போங்க, அவன் 13 வருஷம் காட்டில் இருந்துட்டு வந்துட்டாங்க, அவங்களுடைய உரிமையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு குழப்பமான ஒரு நிலை வரும்போது திருதராஷ்டிரனுக்கு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, விதுரரை கூப்பிட்டு, விதுரர் அவருடைய சித்தப்பா கூப்பிட்டு, விதுரர் மிகச்சிறந்த அறிவாளி. அவரை கேட்பார், என்ன செய்யலாம், நீ சொன்னினா தான் என் மனசு முதல்ல ஸ்ட்ராங் ஆகும். துரியோதனன்ட்ட பேசுறதுக்குன்னு தனி ஸ்ட்ராங்கான மனசு வேணும். நீ என்ன முதல்ல எனக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது விதுரர் சொல்கிறாரு, நான் எனக்கு ஒரு இது கதை சொல்கிறேன். நான் நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லிட்டேன். இப்போ ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், நீ அதுலேருந்து புரிஞ்சுக்கோ திருதராஷ்டிரா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கதை அப்படின்னா, ஒரு வேடன் தன்னுடைய வலையை விரிக்கிறான். வலையை விரித்து ஏதாவது பறவைகள் சிக்குதான்னு பார்க்கறதுக்காக விரிக்கிறான். அந்த பறவைகள் சிக்கணுங்கிறதுக்காக தானியங்களை போடுறான். அவன் நினச்ச மாதிரியே ஒரு 2 பறவை அதில் அந்த தானியத்துக்கு ஆசைப்பட்டு சிக்கிக்கிடுது. நல்ல கொழுத்த பறவை. அதை ஆனால் அந்த பறவைகள் ரொம்ப ஒற்றுமையானது. ரெண்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஒன்று நினைக்கிறது தான் ஒன்று பேசும், ஒன்று பேசுகிறது இன்னொன்று செயல்படுத்தும். அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ மாட்டின உடனே ஒரு பறவை சொல்லுது, நம்ம 2 பேரும் சிறகடிச்சு பறந்தோம்னா அந்த வலையோடு தப்பிச்சு போயிடலாம். எங்கேயாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் நின்று அந்த வலையை நம்ம அறுத்து விட்டுட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஃப்ரெண்டு பறவை 2 பேரும் சேர்ந்து பறக்கிறாங்க. ஒன்று போல் சிறகடிக்கிறாங்க, பறந்து போகிறாங்க. அப்போ வேடன் என்ன பண்ணுறான், பின்னாடியே ஓடுறான். அந்த பறவைகள் போன திசையிலேயே ஓடுறான். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சிரிக்கிறான், அதுதான் தப்பிச்சு போயிடுச்சே, நீ எதுக்கு இன்னும் ஓடுற, அதை எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அவன் நம்பிக்கையோட ஒரு இது சொல்கிறான். நீங்கள் அதை நல்லா கவனித்து கேட்கணும். அதாவது இந்த பறவைகளுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா கட்டாயம் ஒன்று நான் சிறகடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிறகை க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒத்த சிறகால ஒரு பறவையினுடைய சிறகால பறக்க முடியாது. 2 பேரும் சேர்ந்து பறக்க முடியாது. ஒரு பறவையினுடைய சிறகு ஒத்த பறவையை தான் தூக்க முடியும். ரெண்டாவது ஒன்றை தூக்கிக்கிட்டு எந்த உலகத்துலேயும் பறக்கிறத நம்ம பார்க்கவே இல்லை. அதால் பறக்க முடியாது. அப்படி ஒரு சண்டை வந்துச்சுன்னா அந்த 2 பறவையும் கீழே விழுந்து 2 எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். எவ்வளோ ஒரு நம்பிக்கை. அதாவது நம்மளை பிழப்ப கெடுக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படி தான் ஒரு நம்பிக்கை இருக்கும். அது அவன் பின்னாடி ஓடுறதுக்கு தகுந்த மாதிரி அங்கே பறவைகள் 2க்கும் சண்டை வந்துடுது, கீழே விழுந்துருது. அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். இதைத்தான் விதுரர் சொல்கிறாரு, பாத்தியா திருதராஷ்டிரா, இந்த 2 பறவைகளுக்குள்ளேயே சண்டை வந்ததுனால என்ன ஆகிப்போச்சு, 2 பறவையும் நாசமாக போச்சு. நமக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா இப்படித்தான் திருதராஷ்டிரா நடக்கும். பாண்டவர்கள்ங்கிறது உன்னுடைய தம்பியோட புத்திரர்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு இதாக இருக்கட்டும். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வர்றதுக்காக அவர் எடுத்த முயற்சி. அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு மகாபாரதம் தெரியும். அவங்க ஒற்றுமை ஆகலை, சண்டை வந்துச்சு. சண்டை வந்ததில் யார் ஜெயிச்சாங்க, யார் அழிஞ்சு போனாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதை இப்போ நான் சொல்கிறது ஒற்றுமையாக இருக்குது. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி கூட யாருக்கு எந்த வீட்டில் கருத்து வேற்றுமை இல்லாமல் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் நம்மளால் ஒற்றுமை ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் தேர் இழுக்கிற ஃபங்க்ஷன் நடக்குது. நம்ம ஊர் கூடி தேர் இழுக்கிறதுங்கிறது என்ன, ஊரில் இருக்கிற அத்தனை மக்களும் போய் வடம் பிடிச்சி இழுக்கும்போது அவ்வளவு பெரிய தேர் கூட நகண்டு பொசிஷன்லேருந்து நகண்டு ஊரை சுற்றி எல்லைக்கு வந்துடுது.
இது எப்படி முடியுது? ஏழை பணக்காரன், வியாபாரி, வேலை பார்க்குறவன், சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆட்கள், ஆணு பெண்ணு, அத்தனை இனமும் சேர்ந்து இத்தனை பேருக்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கா? கருத்து வேற்றுமை இல்லாமல் இருக்கா? எல்லாம் இருக்கு. ஆனாலும் இத்தனாம் தேதி செப்டம்பர் 2ஆம் தேதி தேர் இழுக்க போகிறோம் அப்படின்னா அத்தனை பேர் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அத்தனை பேர் வடத்தை பிடிக்கிறாங்க. எப்படி பிடிக்கிறாங்க? சாமி காரியங்கிறதுலாம் கிடையாது. இதில் இருக்கிற ஒரு சூட்சுமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இழுத்தா தேர் நகரும் அப்படிங்கிற மாதிரி 2 பேர், கணவன் மனைவி ஆகட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அக்கா தங்கச்சியார், அடுத்து பக்கத்து வீடு உத்த வீடா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒற்றுமையா நம்மளுடைய வேற்றுமைகளை மறந்து ஒரு செயல்ல வந்து இறங்கணும்னா அதை வந்து நம்மளால சுமூகமா கொண்டு போக முடியும். இல்லறம்ங்கிறது வந்து நல்லறம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இல்லறத்தை வந்து ஒரு அம்மா, அப்பா, அக்கா தங்கச்சி, அக்கா அண்ணன், தங்கச்சின்னு சேர்ந்து இருக்கிறது தான் இல்லறம். அது இல்லாம ஆளாளுக்கு ஒரு திசைக்கு போனோம்னா அதுக்கு பேர் இல்லறம் கிடையாது. அதே மாதிரி கணவன் மனைவிங்கிறது சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும். அந்த சண்டை வந்து அம்மா வரைக்கும் போகலாம், அப்பா வரைக்கும் போகலாம். ஆனா அது தாண்டி வெளியே போகக்கூடாது. வெளியே போகாம நம்ம இருக்கிறது வந்து நம்ம கையில இருக்குது. நம்மளால தேரை இழுக்க முடியும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல 15 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணி வைக்க முடியும். நம்மளால ஒருத்தர் கூட சேர்ந்து வாழ முடியாத ஆட்கள் கிடையாது. நமக்கு வந்து கோபத்தை மறக்க தெரியும், கருத்து வேற்றுமை இல்லாமல் இருக்க தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் அதை செயல்படுத்துறதுங்கிறது வந்து நம்ம மனசுங்கிறது ஒன்று இருக்குது. அந்த ஒற்றுமைங்கிறது வந்து நம்ம மனசை வந்து மனப்பூர்வமாக செய்யும்போது பெரிய பெரிய காரியங்களை செஞ்சு பார்க்க முடியும். நம்மளால் வந்து விண்ணை தாண்டி ராக்கெட் விட முடியும், ஏவுகலம் விட முடியும், செயற்கைக்கோளை கொண்டு வர முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனால் கருத்து ஒற்றுமைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வலியுறுத்தி சொல்கிறதுக்கு வந்து இன்னும் எத்தனை கதை கூட என்னால் சொல்ல முடியும், சொல்லலாம். இது சொல்ல வேண்டிய அவசியமும் கூட அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப நன்றி.